பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சனிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். சங்கீதம் 42:11. என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. தனக்குத்தானே சங்கீதக்காரன் தன் ஆத்துமாவை பார்த்து பேசுகிறான். ஒரு மனுஷனுக்குள்ளே ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் இருக்கிறது. இது மேலே நம்ம காணப்படுற சட்டை, இந்த சரீரம் தான், இந்த தோல் தான் சரீரம். உள்ள ஆவி இருக்குது. இந்த ஆவிக்குள்ளே ஆத்துமா இருக்குது. ஏன்னா ஆத்துமா தான் நியாயம் தீர்க்கப்பட போகுது. ஆத்துமாவுக்கு தான் தண்டனை கிடைக்க போகுது. அதனால் இந்த சங்கீதக்காரன் அதை விலகி கொண்டு சொல்கிறாரு, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் தேங்குகிறாய்? என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. கவலைகள் வரும்போது, பாரங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது சொல்லணும், என் ஆத்துமாவே நீ பயப்படாத. உன்னை சிருஷ்டித்தவர் ஒருவர் இருக்கிறார். உன்னை ரட்சித்தவர் ஒருவர் இருக்கிறார். உன் பாவங்களை மன்னித்தவர் ஒருவர் இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் உன் கூடவே இருக்கிறாரு. நீ கலங்காத. அவரையே நோக்கி பார்த்துக்கிட்டு அவர் முகத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பும் ஆசீர்வாதமும் வரும். அப்படி தேவ சமூகத்தில் நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசின உடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.